الحمد لله رب العالمين إله الأولين والآخرين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وخاتم النبيين ورحمة للعالمين، وعلى كل من دعا بدعوته واستنى بسنته واهتدى بهديه إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات. وقال النبي صلى الله عليه وسلم: طوبى لمن جعله الله مفتاحا للخير ومغلاقا للشر. وقال عليه الصلاة والسلام: يا أيها الناس توبوا إلى الله إني أستغفر في اليوم 70 مرة. وقال عليه الصلاة والسلام: التقوى هاهنا، التقوى هاهنا، التقوى هاهنا ثلاثا. اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك يا رب العالمين. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு அமானிதமான வாழ்க்கை கொடுத்துள்ளான். எந்த வாழ்க்கை நாம் வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கை அமானிதமான வாழ்க்கை. அமானிதத்தை பாதுகாப்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது. 3 விதமான அல்லாஹ் தஆலா வாழ்க்கையிலே நிலை கொடுத்திருக்கிறான். ஒன்று, நாம் 15 வயசுக்கு முன் வாழ்க்கை. இரண்டாவது, வாலிபத்துடைய வாழ்க்கை. மூன்றாவது, வாலிபத்திற்கு பிறகு மௌத் வரை வாழக்கூடிய வாழ்க்கை. யோசிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மிடம் குறிப்பிட்ட அந்த வாலிபத்துடைய வாழ்க்கை பற்றியும் அல்லாஹ் கேள்வி கேட்பான், முழு வாழ்க்கை பற்றியும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். லா தஸாலு கதம இப்ன ஆதம் ஹத்தா யுஸ்அல் அன் 5. நாம் யோசிக்க வேண்டும். எப்படி நாம் கணக்கு போட்டுக்கொண்டே இருக்கிறோமோ, வரவு செலவு உடைய கணக்கு. நல்ல வியாபாரி யார் என்று சொன்னால், எந்த ஒரு வியாபாரி வரவு செலவுடைய கணக்கு போடுகிறானோ, அடிக்கடி தன்னுடைய நஷ்டத்தை பூர்த்தி செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறானோ, எவன் தன்னுடைய லாபத்தை முன் வைத்து அதை அதிகப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்கிறானோ, அந்த வியாபாரியை தான் நாம் இவன் வெற்றி அடைந்த வியாபாரி என்று கூறுவோம். காமியாப் தாஜிர். எல்லா வியாபாரிகளும் தன்னுடைய வியாபாரத்தில் வெற்றி அடைவது கிடையாது. தோல்வி அடைந்தவர்கள் பலர், வெற்றி அடைந்தவர்கள் சிலர். நஷ்டமடைந்தவர்கள்
நாம் கணக்கு போட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். நஷ்டம் அடைந்தவர்கள், கஷ்டமடைந்தவர்கள், தோல்வி அடைந்தவர்கள், தன்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா முயற்சியிலும் கடைசியில கடனாளியாக ஆகி வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய வரலாறு மிகவும் அதிகமானது. ஆனால் வெற்றியடைந்தவர்கள் காமியாப் தாஜிர் சிலர். அவர்கள் யார்? யார் ஒருவர் கணக்கு சரியாக பார்த்து கொண்டு தன்னை நஷ்டத்தை விட்டு பாதுகாத்து கொண்டு வியாபாரத்தை லேசான முறையில் நடத்தி கொண்டு கடன் வாங்காமல் முன்னேறி கொண்டே இருக்கிறாரோ அவர்தான் எல்லையில் போய் சேருவார். அதே மாதிரி துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம், தூங்காம கேட்கணும். அப்புறமேல் தூங்கலாம். அசர் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் தூங்குறதுக்கு டைம் கொடுப்பாங்க, சாப்பாட்டுக்கும் ஓய்வுக்கும். அப்போ ஓய்வு எடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? இப்போ நான் இங்கே தூங்க வைக்க வரல. எதுக்கு வரல? எல்லாம் உங்கள் தூக்கத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறேன். நான் சொல்றத கவனமாக கேட்கலாமா இன்ஷா அல்லாஹ்? எந்த ஒரு மனிதன் கணக்கு பார்த்து கொண்டே இருக்கிறானோ, ரெண்டாவது கவனித்துக் கொண்டே இருக்கிறானோ, என்னுடைய நஷ்டத்தின் காரணம் என்ன? என் கடையில் நஷ்டம் வருதுன்னு சொன்ன என்ன காரணம்? யாராச்சும் திருடுறாங்களா? இல்லை யாராவது தவறான ஒரு பொருளை கொண்டாந்து விற்கிறாங்களா? இல்லை என் கடை பேர் கெடுதா? என் கஸ்டமர்ஸை ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிறாங்களா? எந்த காரணத்தினால என் வியாபாரம் அடிப்படுது என்று அவர் கவனித்துக் கொண்டே இருப்பார். ஏதாவது ஒரு சேல்ஸ்மேன், நம்ம பொருளை விற்கக்கூடியவர் தவறாக நடந்து கொண்டால் என்ன செய்வோம்? தம்பி, நீ அடுத்த மாசத்திலிருந்து வராத, இல்லையா நீ அடுத்த வாரமே வராத, இல்லையா நீ நாளிலிருந்தே வராத, நீ பேசக்கூடிய பேச்சு, நீ சொல்லக்கூடிய சொல்லு, நீ செய்யக்கூடிய செயல், இது என் கஸ்டமருக்கு பிடிக்கல. என்ன பேச்சு பேசுற? எந்த மாதிரி நீ அவங்க கிட்ட நீ வாதாடுற? எதுக்காக வாதாடுற? ஒருத்தவங்க சொல்றாங்க, எங்க ஒரு கொஞ்சம் குறைச்சிக்குங்களேன். அதெல்லாம் குறைக்கலாம் முடியாது. ஏன்பா? சரிங்க, உங்களுக்காக ஒரு 10 ரூபா குறைச்சிக்குங்க. இல்லை நான் மன்னிக்கணும், ரொம்ப நஷ்டமாயிரும், ஒரு 10 ரூபா குறைச்சிங்க. இல்லைப்பா, சரி ஒரு 15 ரூபா, ஏதோ ஒன்று. குறைக்கலாம் முடியாதுப்பா, வாங்கினா வாங்கடா போ அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினா நெக்ஸ்ட் யாராச்சும் வருவாங்களா? எந்த கஸ்டமர் மாறிக்கொண்டே இருப்பாங்களோ அவங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசலாம். எப்படி? பஸ் ஸ்டாண்டுடைய கடை வீதிக்காரர்கள் அவர்கள் இருக்கின்றார்களே, அவங்க ரொம்ப பாலிசியா இருக்கணும் அவசியம் கிடையாது. அவங்க ரஃபா இருந்தாலும் ஓடும். ஏன்? வரக்கூடிய கஸ்டமர்லாம் புதுசாக வருவாங்க, நிரந்தரமாக யாரும் வரமாட்டாங்க. ஆனால் மெஹல்லால இருக்கக்கூடியவர்கள், ஊரில் இருக்கக்கூடியவர்கள், தெருவில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் மென்மையாக தான் பேச வேண்டும். ஏன்? காரணம், இந்த தெருக்காரங்க தான் உங்ககிட்ட வாங்க வர்றது. நீ இவங்க கிட்ட இந்த மாதிரி பேசுறேன்னு சொன்னா நாளைக்கு எவனும் வரமாட்டான், பக்கத்து தெருவுக்காரன் உங்ககிட்ட வரமாட்டான். ஏன்? அங்க கடை இருக்குது. ஓ தெருவுக்காரங்க உங்ககிட்ட வரணும்னு சொன்னா நீ ஒழுங்கா இருக்கணும். எப்படி நம்ம சொல்றோம்? அதே மாதிரி தான் தாவத். தாவத் என்பது நாம் யோசிக்க வேண்டும், நாம் இருக்கக்கூடிய வீட்டில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் மனைவி மக்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களோடு நான் எப்படி இருக்கிறேன்? தாவத் என்பது சில வார்த்தைகள் பேர் கிடையாது. மக்கள் நினைச்சுக்கிறாங்க ஒரு 6 நம்பர் பத்தி பேசிட்டா தாவத் முடிஞ்சிச்சு. தாவத் என்பது வாழ்க்கை. தாவத் என்பது வாழ்க்கை. வாழ்க்கையை முன்மாதிரியாக அமைப்பதுதான் தாவத். ஒரு மனிதன் தாயாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு நம்மளுடைய பெரியார்களுடைய வாழ்க்கை சொல்லி காட்டுகிறோம். தாய் என்றால் யார்? நபிமார்களை பார்த்துக் கொள்ளுங்கள், சஹாபாக்களை பார்த்துக் கொள்ளுங்கள், தாபிஈன்களை பார்த்துக் கொள்ளுங்கள், தபே தாபிஈன்களை பார்த்துக் கொள்ளுங்கள், அவுலியா அல்லாஹ்களை பார்த்துக் கொள்ளுங்கள். யார் தீனுக்காக முன்மாதிரியாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை பார்த்துக் கொள்ளுங்கள். தாவத் என்றால் என்ன எல்லாருக்குமே தெரிந்து கொள்ளும்.
தாவத் என்றால் ஒரு புதிய விஷயம் கிடையாது. தாவத் என்றால் என்ன? 3 கேள்விகள் அல்லாஹ் எது கபரில் கேட்பானோ, 5 கேள்விகள் எது அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தில் கேட்பானோ, அந்த 8 கேள்விகளுடைய தயாரிப்பு பேர் தான் தாவத். அது யார் யாருங்க அல்லாஹ் கேட்பான்? எல்லாத்தையும் கேட்குவான். என்ன செய்யணும்? எல்லாருமே செய்யணும். என்ன வேலை செய்யணும்? குல் ஹாஸிஹி சபீலி, இது என்னுடைய வழி. என்ன மாதிரி வழி? அதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. யார் யார்? அனா, நானும், வமனித்தபஅனி, என்னை பின்தொடர்ந்து நடக்கக்கூடியவர்களும் வாழ்க்கை வாழக்கூடியவர்களும் எல்லாருடைய வேலை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வோடு இருக்க வேண்டும். வாங்க வாங்கன்னு வெளியே கூப்பிடுவாங்க யாராச்சும். வாங்க வாங்கன்னு சொல்றது எப்போ? உள்ள இருந்தாதான் வாங்கன்னு சொல்றது. வெளியே இருந்தா போங்கன்னு சொல்லுவோம். ஒன்னு இருக்கு வாங்க, ஒன்னு இருக்கு போங்க. போங்க எப்போ சொல்றது? வெளியே நின்று இருக்கிறோம், உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்கிறோம் என்ன சொல்லுவோம்? நெருங்கி வாங்க நெருங்கி வாங்க நெருங்கி வாங்க, நெருங்கி போங்கன்னு சொல்லுவோம். வெளியே இருந்தால் போங்கன்னு சொல்லுவோம், உள்ள இருந்தால் வாங்க. டாய் என்பது வாங்கன்னு சொல்லக்கூடியவர்கள், போங்கன்னு இல்ல. போங்கன்னு சொல்றது தாய் இல்ல. தாய் என்றால் கூப்பிடக்கூடியவர், நெருங்குங்கள் என்று சொல்லக்கூடியவர், வாருங்கள் என்று அழைக்கக்கூடியவர். வாருங்கள் என்று அழைக்கக்கூடியவர் ஃபர்ஸ்ட் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? உள்ள இருக்கணும். உள்ள இருந்து தான் வாங்கன்னு சொல்லுவோம். நான் வெளியே இருந்துட்டு வாங்கன்னு சொன்னா, தாவத் என்பது உள்ளே இருந்து தீனுடைய வாழ்க்கை வாழ்ந்து, குர்ஆனுடைய வாழ்க்கை வாழ்ந்து, நபியுடைய வாழ்க்கை வாழ்ந்து, அல்லாஹ்வுடைய நேசராக இருந்து வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாதான் வருவாங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்காக தான் நமக்கு அடிக்கடி இங்க கூப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடியான்களை அல்லாஹ்வின் பக்கம் அளிக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய அடியான்களாக முதலில் ஆக வேண்டும். அதற்கு பிறகு கூப்பிட்டு பாருங்க எங்கெங்க வரணும், எங்க வரணும், எதுக்கு வரணும், எப்படி வரணும், எதுக்காக வரணும், வந்தா என்ன கிடைக்கும் என்ற விளக்கங்கள் யார் அதை தெரிந்தவராக அறிந்தவராக புரிந்தவராக இருக்கின்றாரோ அவர்தான் சொல்ல முடியும். யார் அறிந்தவராக இருக்க அவர்தான் சொல்ல முடியும். யார் அறிந்தவராக இல்லையோ அவர் எப்படி சொல்லுவாரு? அல்லாஹ்வை தெரிந்தவர், அல்லாஹ்வை புரிந்தவர் ஆரிஃப் பில்லா என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க? என்ன ஆரிஃப் பில்லாண்டிக்க என்ன? அல்லாஹ்வை தெரிந்தவர், அல்லாஹ்வை அறிந்தவர், அல்லாஹ்விடம் நெருங்கினவர். அவர் என்ன சொல்வாரு? அல்லாஹ் என்றால் யார்? ஹுவல் அவ்வல் லைஸ கப்லஹு ஷை, ஹுவல் ஆகிர் லைஸ பஅதஹு ஷை, ஹுவல் அவ்வல் பிலா பிதாயா வல் ஆகிர் பிலா நிஹாயா லா யஸ்பு வஸ்ஃபு வாசிஃப் வலா யஅரிஃபு இல்மு ஆரிஃப் என்று அவர் அல்லாஹ்வை புகழ்ந்து பேசுவார். அல்லாஹ் என்றால் யார்? மக்களிடம் போய் நாம் கேட்கிறோம் அல்லாஹ் என்றாக யார்? யாருங்க யாருங்க சொல்ல முடியாம திணறாங்க மக்கள். அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சுருக்கமாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய தாரூஃப், தான் யார் என்று அல்லாஹ் தஆலா காட்டின ஆயத்தை, சுட்டி காட்டின ஆயத்துகள் சூறாக்கள் எது? குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத். எந்த சமயம் மக்கள் அல்லாஹ் யார் என்று உங்களிடம் கேட்டால் நீங்கள் கொடுக்கக்கூடிய பதில் என்ன? அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதுதான் அல்லாஹ்வுடைய தாரூஃப், இதுதான் அல்லாஹ்வுடைய. அல்லாஹ் என்றால் யார் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் எது? எது? குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன். உலமாக்களிடம் அதனுடைய விளக்கங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அதனுடைய அர்த்தங்கள் என்ன, விளக்கங்கள் என்ன? அல்லாஹு அக்பர். நான் அறக்குறையா தமிழ் எனக்கு தெரியும், முழு தமிழ் வராது. எனவே எல்லா ஆயத்துடைய தர்ஜுமா நான் செய்ய முடியாது. உலமாக்கள் இருக்கிறாங்க, உலமாக்கள் கிட்ட தெரிஞ்சு கொள்ளுங்க.
நான் உருது பேசக்கூடியவன் தமிழ் எவ்வளோ பேசணும்னோ அவ்வளோ புரியுதா புரியலையா? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? யார் அல்லாஹ்விடம் நெருங்கி விட்டானோ, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொண்டானோ, அல்லாஹ்வுடைய நேசராக மாறிவிட்டானோ, அவன் தன்னுடைய துக்கத்தையும் தன்னுடைய ஒரு விஷயத்தையும் பங்கிடுவது யாருக்கு? யார் முன்? அல்லாஹ். யா அல்லாஹ், நான் இந்த கஷ்டத்தில் இருக்கிறேன், யா அல்லாஹ் நான் இந்த நஷ்டத்தில் இருக்கிறேன். மக்களோடு பங்கிடுவது தாய் கிடையாது. அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர், அவர் மக்களை அழைக்க மாட்டார். நீங்க என்ன உதவி செய்யுங்க, நீங்க இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய துக்கத்தையும் என்னுடைய நஷ்டத்தையும் நான் பங்கிடுவது யார் முன்? நான் உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? இவர்கிட்ட நான் சொன்ன என் கஷ்டத்தை, இவருக்குடைய கஷ்டம் என்னை விட அதிகமா இருக்கு. உலகத்துல எவனாச்சும் கஷ்டம் இல்லாம இருக்கிறான்னா ரொம்ப பெரிய சூஃபி மாதிரி, நீ யாருப்பா உனக்கு கஷ்டமே இல்லையா? இல்லைங்க ஹஸரத், அப்படி இல்லை. இவருக்கு தனி விதமான கஷ்டம், இவருக்கு தனி விதமான கஷ்டம், இவருக்கு தனி விதமான கஷ்டம், அவருக்கு தனி விதமான கஷ்டம். நாம் நினைப்பது என்ன? கஷ்டம் என்றால் பணத்துடைய கஷ்டம் தான் கஷ்டம் என்று நினைக்கிறோம். அந்த கஷ்டம் மட்டும் கஷ்டம் கிடையாது. அது இல்லாம ஏழக்கணக்கான கஷ்டங்கள் இருக்குது உலகத்தில். அல்லாஹ் ஒருவன் தான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று யாரிடம் நாம் கூறுகிறோமோ அவன் ஒருவன் தான் எதுவே எந்த விதமான கஷ்டம் இல்லாதவன், நஷ்டம் இல்லாதவன். அவன் ஒருவன். சுப்ஹான மா அஅஸம ஷான லா யுஹத்து வ லா யுதஸவ்வரு வ லா யுன்தஜு வ லா யதகய்யரு தஆலா ولا يتغير تعالى عن الجنس والجهاد. جعل الكليات والجزئيات إيمان به نعمة التصديق والاعتصام به حبذ التوفيق. இதுதாங்க அல்லாஹ். அல்லாஹ் எந்த விதமான குறை இல்லாதவன். மக்கள் எல்லாரிடமே கொஞ்சம் கொஞ்சம் குறைவு இருக்கும் தான் செய்யும். நாம் அல்லாஹோடு இணைந்து இருப்பதற்காக தான் தாவத். இவங்க கிட்ட அவங்க கிட்ட யார்கிட்ட போகக்கூடாது. யார்கிட்ட போனோம்? வெறும் அல்லாஹ் கிட்ட. ஃபஃபிரு இலல்லாஹ், ஃபஃபிரு இலல்லாஹ், அல்லாஹ்விடம் செல்லுங்கள். அல்லாஹ்வை முன்னோக்கி செல்வது பேர் தான் தாவத். நான் அவர்கிட்ட போறேன். யாரு? निजामुद्दीन औलिया से दिल्ली न छूटी, अबू हुरैरा से बिल्ली न छूटी. நிசாமுத்தீன் औलिया रहमतुल्लाहि अलैह அவங்களுடைய விசாலமான தஸ்தர்கான், மக்கள் வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. ஏறக்கணக்கான மக்கள் வருவாங்க. அந்த காலத்துடைய ராஜா கிட்ட போய் சொன்னாங்க, என்னங்க உங்க தஸ்தர்கான் பிச்சைக்கார தஸ்தர்கான் மாதிரி இருக்கு. தஸ்தர்கானாயா இது? ஒரே ஒரு ஐட்டம் வச்சுக்கிட்டு ஒரு 10 பேரை உட்கார வச்சுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிற. அங்க போய் பார், நிசாமுதீன் அவுலியாவுடைய தஸ்தர்கான போய் பார். ஏறக்கணக்கான மக்கள், விதவிதமான வெரைட்டிஸ். அவர் ஒரு சாதாரண மனுஷன், அவருடைய தஸ்தர்கான் ஆயிரக்கணக்கான பேர். நீ ஒரு ராஜா, உன் தஸ்தர்கான 100 பேர் கூட இல்லை. இவனுக்கு ரொம்ப கேவலமாச்சு. அவன் சொன்னா, ஓஹோ, இந்த நிசாமுத்தீன் எது வரைக்கும் இருப்பானோ அது வரைக்கும் நம்ம கேவலப்பட்டு கொண்டே தான் இருப்போம். நம்மளுடைய கேவலத்தை நீக்க வேண்டும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இவரை துரத்தணும். யோ, நீ நாளைக்கு இருக்கக்கூடாதுங்க, கிளம்புங்க, நீங்க கிளம்புங்க, இங்கேருந்து கிளம்புங்க, கிளம்புங்க இங்கேருந்து. ஹஸரத் கிட்ட போய் அவங்களுடைய ஏல்ச்சின்னு சொல்லுவாங்க, தூதர் ஒருத்தவர் வந்தார். சொன்னார், இந்த மாதிரி தாங்க காலி பண்ணுமா ஹஸரத்? எதுக்கு? ஏதோ அவர் சொல்லிட்டார், ராஜா சொல்லிட்டார், நீ காலி பண்ணுமா.
அதை சொன்னாங்க, இல்லைப்பா நான் என்ன செய்கிறேன்ப்பா, மக்களை கூப்பிடுறேன், வராங்க, சாப்பிட்றாங்க, போகிறாங்க, என்ன கஷ்டமாகுது உங்களுக்கு? இல்லை இல்லை நீங்கள் காலி பண்ணுமா. இவங்க என்ன சொன்னாலும் ஹஜரத் சொல்கிறாங்க, அவர் கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. ஹஜரத் சொன்னாங்க, முசல்லா கொண்டாப்பா. என்ன கொண்டா? இதுதான் ஈமான் உள்ளவனுடைய அடையாளம். நம்ம வெறும் ஜும்மாக்கு தள்ளுனா சஜ்தால போய் விழுறோம். ஜும்மாக்கு தள்ளுனா 5 நேரம் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா தொழுலாமா இன்ஷா அல்லாஹ். ஹஜரத் சொன்னாங்க, முசல்லா லே ஆओ, லோட்டா லே ஆओ, wuzu செய்யக்கூடிய பாத்திரம் எடுத்துட்டு வாங்க. இவன் ஓடி போய் சொன்னா, ஏங்க ஹஜரத் wuzu செய்யறாரு, முசல்லா விரிச்சிட்டாரு. முசல்லா விரிச்சா wuzu செஞ்சா அவர் ரொம்ப இலக்காரமாச்சு சொன்னான். இல்லைங்க சாதாரண விஷயம் இல்லை. ஹஜரத் முசல்லால நின்றுட்டாங்கன்னு சொன்னா என்ன ஆகும்னு தெரியாது. உடனடியா தன்னுடைய பேச்சு வாபஸ் வாங்கிக்கிங்க. அதெல்லாம் வாங்க முடியாதுப்பா. இல்லைங்க ஹஜரத் அதெல்லாம் வாங்க முடியாது. இல்லைங்க அதெல்லாம். ஹஜரத் முசல்லா wuzu செஞ்சுட்டு அல்லாஹ் தன்னுடைய துக்கத்தை சொல்றது யாருக்கு முன்னாடி? வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், உதவி தேடுவதற்காக பொறுமையோடு தொழுகையுடன் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். உதவி தேட வேண்டும் என்று சொன்னா பொறுமை இருக்கணும். நீங்க திட்டி போட்டு நான் தொழுறேன்னு சொன்னா திடீர்ல முடிஞ்சிச்சு உன் கதை. நீ எப்போ வாய் திறந்தியோ அல்லாஹ்வுடைய உதவி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீ 1000 ரக்காத் தொழுதால் அல்லாஹ் உன்னை கேட்க மாட்டான். அவரு சொல்லும் போது நீ யா அல்லாஹ் நான் இவருக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன், எது சொன்னாலும் யார்கிட்ட சொல்லுவேன், உன்கிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றுமே பேசாம அல்லாஹ் முன்னாடி நின்று சொன்னோன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லுவான், ஆமாப்பா என் அடியான் என்கிட்ட தான் சொல்லியிருக்கிறான், நான் கவனிச்சுக்கிறேன், நீ போ, நான் கவனிச்சுக்கிறேன், நீ போப்பா. மன் ஆதாலி வலி ஃபகத் அஸன்துஹு பில் ஹர்ப், என்னுடைய நண்பரை நீங்க துன்படுத்தினீங்க சொன்னா நான் உங்ககிட்ட சண்டை போடுவேன்னு சொல்லிக்கிறேன் அல்லாஹ் தஆலா. எனவே ஹஜ்ரத் தொழுதுக்கு பிறகு துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் நான் ஒரு மிஸ்கீன், நான் ஒரு ஃபகீர், நீ எங்க ஹித்மத் செய்யன்னு சொல்லி உட்கார வச்சு அங்கே உட்காந்து நான் தாவத் கொடுத்துட்டு இருக்கிறேன், ஹித்மத் செஞ்சுட்டு இருக்கிறேன், மக்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறேன், மக்களுக்கு ஈமான் சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கிறேன், மக்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறேன். இது என்னுடைய மதரசா, என்னுடைய ஹான்ஹா, என்னுடைய பள்ளிவாசல். இங்க இருந்து எனக்கு போன் சொல்றாங்களே, நான் எங்க போட்டோம்? யா அல்லாஹ் நான் இங்க இருக்கணுமா இல்ல அவன் இங்க இருக்கணுமா, நீ தீர்ப்பு செய். துவா இங்க செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க. கிப்லாவின் பக்கம் இப்படி ஒரே ஒரு கை இப்படி வச்சுட்டு எடுத்துட்டாங்க. அல்லாஹ்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க எல்லா விஷயத்தையும். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஃபஜருடைய அசான் சமயத்துல அங்கிருந்து ஏலான் செய்யப்படுகிறது, ராஜா இறந்து விட்டார், உலகத்தை விட்டு சென்று விட்டார், உலகத்தை விட்டுட்டு போய்விட்டார். யாரு யாரு யார போ 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 போன்னு சொல்லிட்டு இருந்தாரோ அவரே போயிட்டாரு. உயிர் யாரு கையில இருக்குது? அபூ ஹுரைரா சே பில்லி ந சூட்டி. அபூ ஹுரைரா எப்பவுமே பூனையுடைய குட்டிங்களை வச்சுட்டு இருப்பாங்க, அவங்க கையில இருந்து குட்டிங்க விட்டு போவாது. அதே மாதிரி நிசாமுதீன் அவுலியாவுடைய கையில இருந்து தில்லி விட்டு போலன்னு சொன்னாங்க. எனவே நாம் சொல்றவன் கிட்ட சொல்றது இல்லை, அதுதான் நம்மளுடைய பிரச்சனை. நம்ம பிரச்சனை எதுக்கு அதிகமாயிட்டே போகுது? ஒன்னுக்கு மேல ஒன்னு, ஒன்னுக்கு மேல ஒன்னு, ஒன்னுக்கு மேல ஒன்னு, ஒன்னுக்கு மேல ஒன்னு, பிரச்சனை அதிகமாவதா கம்மியாவுதா? காரணம் யாருக்கிட்ட பிரச்சனை சால்வ் ஆகுமோ அவங்கிட்ட சொல்றது இல்லை. சில்ற பசங்க கிட்ட சொல்லி சுத்துறது. சில்ட்ரன் கிட்ட சொன்னா சில்ட்ரன்ல சவுண்ட் ஜாஸ்தி. சில்ட்ரன் என்ன ஆகும்? எத்தனை சில்ற உழுவோமோ அத்தனை என்ன ஆகும்? சவுண்ட் அதிகமாகும். லட்சக்கணக்கான நோட் இருந்தா சவுண்டே இருக்காது. ஆனா சில்ற ஒரு 100 ரூபா இருந்தாலும் என்ன ஆகும்? என்ன ஆகும்? சவுண்ட் அதிகம். खाली गड़े में आवाज ज्यादा, खाली गड़े में आवाज ज्यादा. எனவே தாவத் என்பது அல்லாஹ்வுடைய நேசராக,
ஹஜ்ரத் மௌலானா யூசுப் சொல்லுவாங்க, தாவத் என்றால் என்ன? தாவத் துவாவுடைய வழி. எந்த மனிதன் தாவத்தோடு இணைந்து விடுகிறானோ அவன் துவா செய்யக்கூடியவனாக மாறிவிடுவான். எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் கிட்ட. ஒருத்தவர் கொய்யா விற்கிறவர், நான் கேட்டேன், எப்படி இருக்கிறீங்க மாமு, எப்படி இருக்கிறீங்க? சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கிருபை மௌலானா, அல்ஹம்துலில்லாஹ் என் 5 பிள்ளைங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன சொன்னாங்க? 5 பிள்ளைங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் கேட்டேன், கல்யாணம் ஆயிடுச்சு? ஆமா அல்ஹம்துலில்லாஹ். எப்படி? எப்போ எப்போ அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சாதகமான ஜோடி அமைக்கிறானோ அல்லாஹ் கிட்ட வாதாட ஆரம்பிச்சிருவேன். ஒரு கொய்யா விற்கிறவர் சொல்றாரு, தஹஜ்ஜுடைய சமயத்தில் 100 தடவை சூரா ஃபாத்திஹா ஓதி அல்லாஹ் கிட்ட நான் வாதாட ஆரம்பிச்சிருவேன். அல்லாஹ் இந்த புள்ள நீதானே கொடுத்த, இந்த புள்ளைய கரையேற்றுவதும் ஓம பொறுப்பு தான், நீதானே கொடுத்த இந்த புள்ள, இதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, இதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அல்லாஹ், அது ஓ மேல அல்லாஹ் கிட்ட நான் வாதாடுவேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நாள் நெருங்க 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 எதி என் பிள்ளைக்கு கல்யாணத்துடைய தேவைகள் இருக்கின்றதோ யார் பூர்த்தி செய்வா? அந்த நம்பிக்கை வேணும். என்ன வேணும்? அது என்ன வேணும்? நம்பிக்கையோடு துவா செய்யணும். உதுஉ ரப்பக்கும் வ அன்தும் முத்தயக்கினீன பில் இஜாபா. அல்லாஹ்விடம் எந்த மாதிரி துவா செய்ய வேண்டும் என்று சொன்னால் உறுதியான நம்பிக்கையோடு, அல்லாஹ் கண்டிப்பாக என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளுவான். பலகீனமாக நிய்யத்தோடு எந்த மனிதன் துவா செய்கிறானோ அல்லாஹ் அந்த துவா ஏற்றுக்கொள்ள மாட்டான். வஸ்வசா, சந்தேகம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா கொல்ல மாட்டானா, ஏற்றுக்கொள்வானா கொல்ல மாட்டான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் ஏற்றுக்கொள்வேன், உனக்கு சந்தேகமா இருக்கு, நம்ம போயிட்டு பெரியவங்க கிட்ட கேட்குறோம், ஏங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க, செய்வீங்களா அப்படிக்கா? எங்க செய்வீங்களா? பார்க்க ஹஜியார் செய்வீங்களா? ஏய் ஏன் வந்தீங்க? செய்வீங்களான்னு கேட்கறதுக்கா வந்த? செய்யுங்கன்னு சொல்றது வேற விஷயம், செய்வீங்களான்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு செய்ய முடியுமா? எங்க ஹஜியார் மாஷல்லா நீங்க செய்யலாம், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு திறமையை கொடுத்துருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு தொடர்பு கொடுத்துருக்கிறான், தாங்க மனசு வச்சா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா எப்படியோ வேலை செஞ்சிருவான். அந்த மாதிரி சொல்றது எப்படி இருக்குது? உங்க மூஞ்ச பார்த்தா செய்யற மாதிரி தெரிய மாட்டேங்குது. அது எப்படி ஹஜியார் செய்ய முடியுமா? எப்படி செஞ்சுக்கலாமா? இல்லை எப்படி நம்ம வேற ஆளுங்களை பார்க்கட்டுமா அப்படின்னு எந்திரி பண்ணி ஃபர்ஸ்ட் இங்கே எந்திரி, வெளியே போ சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஒரு சாதாரண மனுஷனுக்கு செய்வீங்களா, செய்ய முடியுமா, செய்யற மாதிரி உங்க மூஞ்சி தெரிய மாட்டேங்குதுன்னு சொன்னாவே கோவம் வருது. அல்லாஹ் தஆலா கிட்ட சந்தேகமா துவா செய்யலாமா? செய்யலாம் செய்யறது நல்லதா? எவ்வளவு பெரிய தவறு! அல்லாஹ்விடம் துவா செய்ய எவ்வளவு பெரிய தவறு! தாவத் என்பது இதற்காக தான். அல்லாஹ்விடமிருந்து எந்த அளவுக்கு நாம் தூரமாகிவிட்டோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மகிமை, அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய பலம் அறியாத, அல்லாஹ்வுடைய குத்ரத் அறியாதவர்களாக நாம் ஆகிவிட்டோம். தாவத்துடைய வேலை இருக்கின்றது பெரியோர்களே, அது இதற்காக தான். லினுக்ரிஜல் இபாத், தாவத்துடைய விளக்கம் கொடுத்தது சஹாபாக்கள் எப்படி? லினுக்ரிஜல் இபாத் மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தி ரப்பில் இபாத், மின் ஜௌரில் அத்யான் இலா அத்லில் இஸ்லாம், மின் ஜீகித் துன்யா இலா சஅத்தில் ஆখিরা. நாம் எதற்காக தாவத்துடைய வேலை செய்கிறோம் என்று சஹாபாக்கள் விளக்கம் கொடுத்த விளக்கம் எது? மக்களுடைய சேவையை விட்டு தடுத்து அல்லாஹ்வுடைய சேவை, அல்லாஹ்வுடைய இபாதத், அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய அடியானாக ஆக்குவதற்காக தான் நாம் வந்திருக்கிறோம். இப்ப மக்களுடைய அடியானா ஆயிட்டாங்க. அவங்களுடைய அடியானாக, அவங்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு வருவது பேர் தான் தாவத். பெரியோர்களே, சகோதரர்களே, தாவத்துடைய வேலை விட்டுவிட்டால் என்ன நஷ்டமாகும்?
முதல்ல நம்ம வாழ்க்கையிலிருந்து தீன் போக ஆரம்பிச்சிடும். தாவத்துடைய வேலை விட்ட உடனே முதலான நஷ்டம் என்ன? நம்ம வாழ்க்கையிலிருந்து தீன். இப்ப தஹஜ்ஜுத் தொழுதுட்டு இருக்கிறவரு திடீர்னு தஹஜ்ஜுத் விட ஆரம்பிச்சிடுவாரு. ஃபஜர் தொழுதுட்டு இருந்தவரு ஃபஜர் விட ஆரம்பிச்சிடுவாரு. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தொழுகை பள்ளிவாசல் தொழுது கொண்டிருந்தவர் பள்ளிவாசலை விட்டு தூரமாகி கொண்டே போகி விடுவார். அப்புறம் வீட்டில் தொழுது ஆரம்பிப்பாரு. அப்புறம் வீட்டில் சுஸ்தி வந்துடும். அதற்கு பிறகு என்ன ஆகும்? ஜும்மா தொழுறவரா ஆயிடுவார். தாவத் முதலாக நம்மளுடைய பாதுகாப்பிற்காக தான் தாவத். நம்மளுடைய பாதுகாப்பு, நம்ம குடும்பத்துடைய பாதுகாப்பு. ஹஜரத் மௌலானா யூசுப் என்ன சொன்னாங்க? தாவத்துடைய வேலை விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் எறும்பு எப்படி வீட்டுக்குள்ள நுழைந்து விடுகிறதோ, எறும்பு நுழையும் போது சவுண்டு போட்டு காலிம்பில் அடிச்சுட்டா வருது. எறும்பு வரும்போது எப்படி வரும்? இன்னைக்கு நோம்பா எல்லாமே எங்க தண்ணி பாட்டில் இல்லைங்க. நோம்பு ரம்ஜான் இல்லையே. இது யாராச்சும் போட்டு பாருங்க. என்ன செய்ய? எறும்பு எப்படி காலிங் சத்தம் இல்லாம நம்ம இங்க இனிப்பு வச்சிருக்கிறோம், திடீர்னு வந்துடும் எறும்பு. வருது இல்லையா எறும்பு? அதே மாதிரி நாம் எந்த ஒரு சமயம் தாவத்துடைய வேலை விட்டு விடுவோமோ அந்த சமயம் எறும்பு மாதிரி பாத்தில் குஃப்ர் வீட்டுக்குள் நுழைந்து விடும். நமக்கு தெரியாமலேயே எந்த குழந்தையை நாம் எடுத்து வளர்த்தோமோ, எந்த புள்ளியை நாம் எடுத்து வளர்த்தோமோ, எந்த ஒரு பெண் குழந்தையை நாம் எடுத்து வளர்த்தோமோ அந்த குழந்தை ஈமான் விட்டே வெளியே போயிடுச்சு. ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்க டிஸ்ட்ரிக்ட்ல அல்லாஹ் நாம் எல்லோரையும் காப்பாற்றுவான். இதெல்லாம் கேட்கவா நம்ம உயிரோடு இருக்கிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். எங்க டிஸ்ட்ரிக்ட்ல சொல்றாரு ஒருத்தவர், 150 பிள்ளைங்க போயிட்டாங்க ஹஸ்ரத். என்ன பிள்ளைங்க? ஆண்கள் பெண்கள் முர்த்ததாயிட்டாங்க, இஸ்லாத்தை விட்டே போய்விட்டார்கள். நௌசுபில்லாஹ் மின் ஜாலிக். ஒரு காலம் இருந்தது, அங்கே சென்று விட்டார்கள், இங்கே அப்படி கேட்டுட்டு இருந்தோம் நம்ம. இப்போ வீட்டு குடும்பத்தில் நடக்குது. குடும்பத்தில் தூரமா போக தேவையில்லை. பெருகுலி சகோதரர்களை அதை பத்தி யோசிக்க வேண்டும். அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டும், கவலைப்பட வேண்டும். தாவத் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. தாவத் எதுக்காக? தாவத் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதை பற்றி யோசிக்க வேண்டும். ஏன்னா கடைசி வரைக்கும் இஸ்லாத்தோடு ஈமானோடு எப்படி இருக்க வேண்டும், என் மனைவி எப்படி இருக்க வேண்டும். இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் என் மனைவியுடைய கலிமா கேட்டிருக்கிறோமா? கல்யாணம் ஆயி மாஷா அல்லாஹ், நீ என்ன தோசை போடுற, நீ உன் தோசை சாப்பிட்டா எங்க அம்மா தோசை சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. நீ கீர்னூர் குழம்பு வைக்கும் போது அல்லாஹ் எங்க நன்னிமா குழம்பு வச்ச மாதிரியே இருக்குது. வெறும் தின்ற பேச்சு தான். தின்ற பச்சு, உன் பிரியாணி அப்படி இருக்குது, உன் குழம்பு இப்படி இருக்குது, நீ இனிப்பி ஆக்கணும் அப்படி இருக்குது, நீ முறுக்கு சுட்டா இப்படி இருக்குது என்ற பேச்சு தான் பேசவே தவிர, நீ குரான் ஓதுனா எங்க ஹாலாமா ஓதுன மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோமா? எங்க அம்மா ஓதுன மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோமா? நீ தொழுக சமயத்தில் எல்லாம் எங்க நன்னிமா தொழுத மாதிரி தெரியுதுன்னு சொல்லியிருக்கிறோமா? அதெல்லாம் கிடையாது. இது வரைக்கும் எங்களுடைய நம்ம மனைவிகளை மாஷல்லா துணி துவைக்கிற மாதிரி பார்த்துருக்குறோம், சாப்பாடாக்குற மாதிரி பார்த்துருக்குறோம், சமையல் செய்யற மாதிரி தொடப்பம் ஏன்னா பெருக்கிற மாதிரி பார்த்துருக்குறோம். இது வரைக்கும் ஜிக்கிர் செஞ்சுட்டு உட்காந்து பார்த்துருக்குறோமா? ஜிக்கிர் செஞ்சு ஏன்னாங்க எங்க எதுக்குமா கதவு ரொம்ப லேட்டாக தொழுத? இல்லைங்க நான் தொழுதுட்டு இருந்தேன். எப்போ பார்த்தாலும் வாட்ச்மேன் மாதிரி கதவு கிட்டே இருக்கிறது. டக்குன்னு அடிச்சோம், டக்குன்னு கதவு திறந்தது. என்ன இங்கே தாங்க பெருக்கிட்டு இருந்தேன், ஏன்னா இங்கே தாங்க நான் துவச்சிட்டு இருந்தேன், என்னம்மா இங்கே தாங்க நான் சாமான் கழுவிட்டு இருந்தேன். ஒரு நாளாச்சு சலாத்து தஸ்பீ தொழுதுட்டு இருந்தாங்க. சொன்னாங்களாங்க? இந்த மாரி சொல்ற மாதிரி நம்ம தர்பியத் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரணும் தகவல். ஹஜ்ரத்
நான் கதவை தட்டிட்டே இருந்தேன். என் மனைவி ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் கதவை திறந்துச்சு. என்னமான்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்க, நான் அத்தையாத்துல உட்காந்துருந்தேன். 3 நிமிஷமா? ஆமா, நான் கொஞ்சம் மஸ்னூன் துவாக்கள்லாம் ஓதிட்டு இருந்தேன். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? சரிங்களா? ஹாஃப் டிக்கெட் சொன்னு பாருங்க இப்படி வருது. ஏன்னு சொன்ன அம்மா என்னென்ன செய்றாங்க அவங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு கம்மி. அதான் ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு. அடா, அம்மா குர்ஆன் ஓதுற மாதிரியா, அல்லாஹ் அக்பர். அம்மா ஜிக்ர் செய்யற மாதிரியா, அல்லாஹ் அக்பர் அப்படின்னு ஒரே சந்தோஷம். அல்லாஹ் குபூல் செய்வானாக. தாவத் என்றால் மாற்றம். ஒரு நிலையிலும் மாற்றம் வர வேண்டும். ஆணிலும் மாற்றம், பெண்ணிலும் மாற்றம், பெரியவர்களிலும் மாற்றம். ஒரு தவறுங்க, நான் ஒரு தஹதீஸ் பின் நிஅமா, அல்லாஹ் தஆலா எந்த மாதிரி ஹிதாயத் கொடுக்கும் ஒரு சின்ன சம்பவம். இஸ்லாத்தில் மாஷா அல்லாஹ் ஒரு காலத்துக்கு முன்னாடி வந்தார், ஜமாத்தில் போகிறவர் வரவர், அல்லாஹ்வுடைய கிருபை. அவங்க வீட்டு குடும்பத்தில் எல்லாமே தாவத்தோட வேலை செய்கிறவர். திடீர்னு ஃபோன் பண்ணார், ஹஜரத் எங்கள் மாமனார் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க ஹஜரத். அவரு ஏப்பா நீ செய்தியே அந்த மாதிரி நானும் கடைசியில் கொஞ்சம் செஞ்சுட்டு நான் போயிடலான்ட்டு விருப்பப்படுறேன், அது என்னான்னு கொஞ்சம் சொல்லுன்னு சொல்கிறாரு ஹஜரத். எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, கை காலம் ஓட மாட்டேங்குது, கடைசி நேரத்துக்கு என்ன செய்யணும்? நான் சொன்ன ஒன்றுமே சொல்ல தேவையில்லை, அவங்க சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லுப்பா. என்ன சொல்லுங்க? என்ன சொல்லணும்? லா இலாஹ இல்லல்லாஹ். அவர் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்தாரு. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க. பிறகுகளே சகோதரர்களே, சொல்லி கொடுக்கும் சமயத்தில் 9:10 மணி எந்த சமயம் அவர் சொல்லி கொடுத்தாரோ அதே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ. அந்த சொல்லி கொடுத்த சமயத்திலிருந்து சொல்ல ஆரம்பிச்சவர் 1:30 மணி வரைக்கும் அதே சிக்கர் தான். 1:30 மணிக்கு ரூஹ் போயிடுச்சு. வாழ்க்கை முழுவதும் அந்நியராக இருந்தவர் வஃபாத்துக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன தந்தான்? ஹிதாயத். தாவத்துடைய உழைப்பின் பர்க்கத். இந்த பர்க்கத்தை பார்க்கணும்னு சொன்னா குடுக் முருகி மாதிரி. குடுக் முருகி இது என்ன அர்த்தம்? கூண்டில் இருக்கக்கூடிய கோழி மாதிரி இருந்துக்கிட்டு தாவத்துடைய உழைப்புடைய பலன்களை பார்க்க வேண்டும் என்று நம்ம இங்கேயே பார்க்க தெரியுமா? கிர்கிஸ்தான் அவங்களும் வந்தாங்க, ஹஜி சாப் கேட்டு பாருங்க. 92 இஸ்லாத்தில் வந்தது அவங்க. 70 வருஷம் அவர்களை ஈமானை விட்டு விலகுவதற்காக செய்த முயற்சிகள் பல முயற்சிகள். 5000 பள்ளிகளை இடித்து விட்டார்கள். அதற்கு பிறகு 92 அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்தில் தாவத்துடைய வேலையின் பர்க்கத்தின் மூலமாக எந்த அளவுக்கு ஈமானுடைய ஒளியை கொடுத்தான் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது 98% முஸ்லீம் ஆகிவிட்டார்கள். 17 பள்ளி, 5 பள்ளிகள், 12 முசல்லாக்கள் இருந்தது. இப்பொழுது திரும்பி அல்லாஹ் தஆலா இந்த 32 வருஷத்துல 5000 பள்ளிகளை உண்டாக்கிட்டான். தாவத் என்பது சாதாரண உழைப்பு கிடையாது. நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்றது உண்டு, நீங்கள் உலகத்தின் வரலாறை படியுங்கள். எதை? முழு உலகத்துடைய வரலாறை படிங்க. இஸ்லாத்துடைய வரலாறு என்ன, இஸ்லாத்துடைய பலன்கள் என்ன, இஸ்லாத்தில் எத்தனை பேர் வந்தார்கள், இது எல்லாம் ஒரு பக்கம். அதிகமாக பள்ளிகள் கட்டின காலம் எது? அதிகமாக உலமாக்கள் உருவாகின காலம் எது? அதிகமான மதரசாக்கள் உருவாகின காலம் எது? அதிகமாக அல்லாஹ் தஆலா தொழுகையாளிகளை உருவாகிற காலம் எது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எந்த ஒரு சமயத்தில் தாவத்துடைய வேலை ஆரம்பித்ததோ, குறிப்பாக ஹஜரத் மௌலானா இனாமுல் ஹசன் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் அதிகமாக உலமாக்கள், பள்ளிவாசல்கள், மதரசாக்கள் உருவாக்கின காலம் தாங்கள் அதில் பார்க்கலாம். டபுள் கிடையாது, ட்ரிபிள். 3 மடங்கு அதிகம், 4 மடங்கு அதிகம். எந்த வேலையின் பர்க்கத்தின் மூலமாக? எந்த வேலையின் பர்க்கத்தின் மூலமாக? தாவத் என்பது ஒரே ஒரு हमारे काम का मकसद तमाम शोबहाए दीन की आबियारी है. மௌலானா யூசுப் சொல்லுவாங்க, தாவத்துடைய பர்க்கத்தின் மூலமாக பள்ளி வாசலுக்கு
தொழுகையாளிகள் கிடைப்பார்கள், இமாமுகளுக்கு முக்ததிகள் கிடைப்பார்கள், முதரிசீன்களுக்கு முத்ததர்ரிசீன் தலபாக்கள் கிடைப்பார்கள், ஷேഖங்களுக்கு முரீதீன்கள் கிடைப்பார்கள். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா முஃப்திகளுக்கு முஸ்தஃப்திகள் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். எல்லா விதமான தீனுடைய நிலைகள் அல்லாஹ் தஆலா ஆபாதாக்குவான் தாவத்துடைய வழியின் பரக்கத்தின் மூலமா. எல்லாருமே செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அதுக்காக இந்த வேலையை சாதாரண வேலையை நினைக்காம இதனுடைய மகிமையையும் இதனுடைய மரியாதையும் உள்ளத்தில் வைத்து நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நேரம் இல்லை மற்றும் சொல்லக்கூடாது. எனக்கு டைம் இல்லைங்க, அது சொல்கிற பழக்கம் ரொம்ப ஆயிடுச்சு இப்பெல்லாம். ஏன்னா இல்லை, டைம் இல்லை. ஒருத்தர் எனக்கு சொரிய கூட டைம் இல்லை. ஒருத்தவங்க சொன்னாங்க பெரியவங்க, இந்த மாதிரி பேச்சு பேசுறதை விட்டுருப்பா நின்று, எனக்கு சொரியக்கூடிய டைம் இல்லை, எனக்கு சொரியக்கூடிய டைம் இல்லை, எனக்கு சொரியக்கூடிய டைம் இல்லை, இந்த பேச்சு பேசுறதை விட்டுரு. இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? எவ்வளோ டைம் கிடைக்கும்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் வாழ்க்கை முழுவதும். சொரீரை தவிர வேறு வேலையே இல்லாமல் ஆயிரும். क्या कर रहे हैं? खुजा रहे हैं. क्या कर रहे हैं? खुजा रहे हैं. क्या कर रहे हैं? खुजा रहे हैं. खुजाओ. என்ன செய்யறாரு? சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்? வேலையே இல்லை, கடையில் வியாபாரமே இல்லை. எல்லாம் காப்பாற்றுவானாக. தௌபா செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? டைம் இல்லைன்னு சொல்றவங்களுடைய கதி என்னன்னு சொல்லிட்டு கபரஸ்தான்ல போய் பாருங்க. கொஞ்சம் நின்று டைம் இல்லைன்னு சொல்றவர்களே எங்கே இருக்கிறீர்கள்? டைம் இல்லை என்று சொன்னவர்களே எங்கே இருக்கின்றீர்கள் என்று கபரஸ்தான்ல ஒரு ஏலான் செஞ்சீங்கன்னு சொன்னா அவங்க நான் இங்க இருக்கிறேன், தம்பி நான் இங்க இருக்கிறேன், ஓ பாய் நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிங்க இருக்கிறீங்க? வாங்கிட்டு இருக்கிறேன்ப்பா, வாங்கிட்டு இருக்கிறேன்ப்பா. அந்த மாதிரி நீங்கள்லாம் சொல்லாதீங்கப்பா. வாழ்க்கையில எப்பவுமே டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. அல்லாஹ் டைம் கொடுத்தவன் யாரு? டைம் கொடுத்தவனுக்கே டைம் இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம கடைசி டைம்ல ரொம்ப ஒரு மோசமாயிரும். துவா செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? துவா செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? டைம் இல்லைன்னு சொல்லாம உழைப்பு செய்யலாமா? யார் யார் செய்யலாம்? கை யார் யார் கை இருக்கோ எல்லாம் கை மேலே தூக்கணும். கை இல்லாதவங்க கை தூக்காம இருக்கலாம், பரவாயில்ல. கை இருந்தா கை மேலே தூக்கணும். எங்க பாவம் கை? மேலே உங்க கை செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் தஆலா இஸ்திமாவில் செய்த எல்லா நியத்துகளையும் கபூல் செய்வானாக. அல்லாஹ் தஆலா எல்லா விதமான ஹைர் தந்தருள்வானாக. கடைசி வரையிலும் எந்த கையை நாம் தூக்கினோமோ அல்லாஹ்விடம் ஏந்தக்கூடிய கையாக மாற்றி அல்லாஹ் ஆகி வைப்பானாக. மக்களிடம் ஏந்துவதை விட்டு அல்லாஹ் இந்த கையை காப்பாற்றுவானாக. எந்தெந்த கை தூக்கணும் நம்ம கை தூக்குங்க பார்க்கலாம். எந்த கை வரும் அல்லாஹ் கிட்ட ஏந்தணும் அந்த கை தூக்குங்க பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஜஸாக்கல்லாஹ். என்ன இப்பொழுது என்ன தர்த்தீப் சொல்லுவாங்க, அந்த தர்த்தீப் முறைப்படி இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யலாம். உணவு தயாராக இருக்குது. டோக்கன் வாங்க, டோக்கன் வாங்கிக்கோங்க. உணவு சாப்பிட்டுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸர் வரைக்கும் ஓய்வு. அஸ்ஸருக்கு பின்னாடி